ஜனாதிபதி சொல்லி போட்டு போன வசனம் கூடவே இன்றைக்கு நிறைவேற்றியல. பல்லெடுத்துற உதயசீரன் கணக்கில வந்து மக்களுக்கு முன்னால கேட்டு மக்கள் சொல்ற உடனடியாக நிறுத்தணும் என்று சொல்லி ஓவென்று சொல்லி போட்டு போனவர் இன்றைய வரை நிறுத்தப்பட இல்லை. அவர் பொட்டிகளோட நிறுத்தத்தான் வேணும் என்று சொல்லி போட்டு போனவர் கடற்தொழில் அமைச்சர் ஆய்வு செய்து அவைக்கு ஒரு இடம் கொடுக்கணும் என்ற மாதிரி தாங்களா ஒரு ஆராய்ச்சி செய்யணுமா? அப்ப முதல் வந்து கடலை பற்றி அறியணும். அதை விட்டுட்டு நீங்கள் உண்மையின்படி இப்படி இப்படி தேவையில்லாத வசனங்கள் குறை சொல்லிருக்கிறீங்க. நீங்க நாங்கள் இவ்வளவு மீனை பிடிச்சாலும் உங்களுக்கு தான் அந்நிய செலவழி வரப்போகுது. மீன்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய யாருக்கு அந்நியம் சொல்லி வரப்போகுது. அப்ப இன்றைக்கு மீன் இல்லை, எங்க இருந்து இருக்கிறீர்கள்? சீனா டைம் அங்கே இருந்து அவர டைம் ஒரு டைம் இறங்கி கொண்டு இருக்கிறீர்கள். இறங்கி அதுவும் வந்து ஒரு பழுதுபட்ட மீனை டின்னிலே அடைச்சு அந்த டின்மீன் தணிஞ்ச வருது. எங்கட மக்களுக்கு என்ன தெரியும்? டின்மீன் டின்மீன் போட்டு நாங்கள் வேண்டி போட்டு நாங்கள் காய்ச்சறோம். வேணும்னு சொன்னா மீன் இல்லை. வணக்கம். இன்றைக்கு எங்கள் இந்த கடல் வளங்கள் முற்றாக அழிது என்று நாங்கள் கத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப போன மாசம் நீதித்துறையால ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. ரோலர் பொட்டிங் ரோலர் உள்ளூர் ரோலர் உட்பட 14 தொழில் தடை என்று சொல்லி கடிதங்கள் சங்கங்களுக்கு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனா இன்றைய வரையும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. சும்மா ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி சும்மா சங்கங்களுக்கு அனுப்பி போட்டு பூச்சாண்டி காட்டி போட்டு இன்றைக்கு உள்ளூர் இழுவ படகுக்கு தான் எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. அழிவு தொழில் சொல்லிக்கொண்டு திருப்பியும் அதுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அன்றைக்கு இப்ப பல்லெடுத்துற உதயசூரியன் கடற்கரைக்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தவர்கள் அந்த மேடையில பேசி போட்டு மக்களை கேட்டவர் பொட்டிங் ரோலர் நிறுத்த விடமோ நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்ப உடனே மக்கள் சொல்ல உடனடியாக நிறுத்த விடணும்னு சொல்லி அப்ப அதுல சொல்லி போட்டு போனவர் கட்டாயமா நாங்கள் அதை நிறுத்துவோம் சொல்லி போட்டு போனவர். ஆனா இன்றைய வரையும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனா பாராளுமன்றத்துல கடற்தொழில் அமைச்சர் வந்து சாலைக்கு என்ற கேள்விக்கு வந்து சொல்றார், அது அவைக்கின்ற ஒரு இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டு அவைக்கு ஆய்வு செய்து அதுல தொழிற்சேரக்கூடிய இதுகளை செய்யறதுக்கு நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கோம் சொல்லி. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு கடற்தொழில் அமைச்சராக இருக்கிறவருக்கு முதல் கடல் வளங்கள் எப்படின்னு தெரியணும். அவருக்கு கடலை பற்றி அனுபவங்கள் இருக்கணும். இந்த கடலால் எவ்வளவு வருமானம் பெறுதுன்னு தெரியணும். இன்றைக்கு நாங்கள் யுத்தத்துக்கு முதல் அரைக்கரவாசி அந்நிய செலவாணியை நாங்கள் எங்கட கடற்தொழிலாளர் நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. 48% 50% மீனை நாங்கள் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் 10%, 12% கூட மீன் பிடிக்கிற ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அங்கால் பக்கத்தால் இந்திய நிறுவப்படகு, இந்தியால உள்ளூர் நிறுவப்படகு, மன்னாரில இருந்து குருநகர் மட்ட கச்சேரி வரையும் நெடுந்தி கோமலுவதி கச்சேரி வரையும் பழிச்சு கொண்டே இருக்கிறாங்க. இப்படியே பழிச்சு கொண்டிருந்தால் கடல் வளம் எங்க இருக்க போகுது? கடல் வளங்கள் கடல்ல இருக்கிற புல்லு பூண்டு காளான் பவளக்கொடி பவளப்பாறை எல்லாத்தையும் பழிச்சு அள்ளிக்கொண்டே கொட்டினால் மீன் எங்க உற்பத்தி ஆகிறது? மீன் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு மீன் எங்க உற்பத்தி ஆகிறது? எல்லாம் நிலங்கள் பாலவிலக்க ஆக்கப்பட்டால் எங்க மீன் உற்பத்தி ஆகிறது? அப்ப இப்படியாக ஒரு அழிவு தொழிலுக்குத்தான் இன்றைக்கு எல்லாரும் முன்னுரிமை வழங்குகிறார். இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்களா இருக்கலாம், இப்ப வந்து அமைச்சராக இருக்கலாம். உண்மையின்படி ஒரு தகுதி உள்ளாதாக்களை போடணும். உண்மையின்படி ஒரு கடற்தொழில் அமைச்சர் சொன்னா தகுதியா இருக்கணும், தகுதி இருக்கணும். இந்த கடலை பற்றி கட்ட முற்றுமுழுதாக தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இது ஒன்றும் தெரியாத ஆக்களை அதுகளுக்கு உகந்து இல்லாத ஆக்களை கொண்டு இதுல போட்டு இன்றைக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்டத்துல நாங்கள் நிற்கிறோம். அப்ப இன்றைக்கு இவர் கடற்தொழில் அமைச்சர் என்று சொன்னால் உண்மையின்படி நேரா நிறுவனத்தை போய் பார்க்கணும், நேரா நிறுவனத்தை கூட ஒரு ஆய்வை செய்யணும். இந்த கடல்ல இந்த தொழில்கள் என்னென்ன செய்யணும் என்று சொல்லி அந்த தொழில்களுக்கு கூடாக சில தொழில்களை தடை செய்து நாங்கள் சொன்னாங்க. நாங்கள் வந்து சட்டங்களை நாங்கள் கொண்டு வரையிலே அரசாங்கம் தான் கொண்டு வந்தது. 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்துல 16 தொழில் ரோலர் இழுவமடி தொழில் ரோலர் உட்பட 16 தொழில் தடையண்டாயில இருக்கு. இப்ப 2022ஆம் ஆண்டு டிஜி வந்து இங்க வந்து படம் காட்டி போட்டு போறவர் 16 தொழில் தடை. அதுல இழுவமடியில இருந்து முக்கூட்டு வேலையில இருந்து எல்லாத்திலையும் இருந்து தடை என்று சொல்லி படம் காட்டி போட்டு போனவர் இன்றைய வரையும் அதுக்குரிய நடவடிக்கை எதுவுமே இல்லை. இப்ப திருப்பி நீதியவளத்துறை போன மாசம் ஒரு கடிதம் இருக்குது, 14 தொழில் தடை என்று இழுவமடியில இருந்து 14 தொழில் தடை என்று. ஆனா ஏன் அந்த ஒரு தொழில் தடை செய்யப்பட இல்லை? இழுவமடியே தடை செய்யப்பட இல்லை. என்ன காரணம்? நீங்கள் லஞ்சங்களை வேண்டுறீங்க, கோடிக்கணக்கான லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு அதுகளை வந்து தடை செய்யாமல் இருக்கிறீர்கள். 96ஆம் ஆண்டுல இருந்து தடை என்று வாரிகள் இங்க என்னத்தை தடை செய்தீங்க? சரி, 96ஆம் ஆண்டுல இருந்து யுத்தம் நடந்தது. யுத்தம் முடிஞ்சு 2009ஓட யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு நாங்கள் 15 வருஷம் ஆச்சு.
15 வருஷத்துல என்ன தொழிலை தடை செய்தீங்கள், என்ன கடல் வளத்துல இருந்து என்ன கடல் வளத்தை எங்க பாதுகாத்துறீங்க? இந்த கடல் வளம் உண்மையின்படி எங்க கடல் வளம் ஒரு நாங்கள் சென்ற பேங்க் சொல்றாங்க. எங்களோட கடல்ல சில இடங்கள் நடக்காத சென்ற பேங்க் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா போய் நினைச்ச நேரம் மீனை பிடிச்சோண்டு நினைச்ச நேரம் மாறுறாங்க. நாங்கள் போய் பேங்க்ல போய் காசு எடுக்கிற மாதிரி அந்த கடல்ல போய் நினைத்த உடனே போய் வலைய விட்டு நாங்கள் மீன் எடுத்துட்டு வலைய விட்டாலும் தூண்டல் விட்டாலும் என்ன விட்டாலும் நினைத்தபடி மீன் எடுத்துட்டு வர்றாங்க. இன்றைக்கு அந்த கடல் முற்று முழுதாக பாலைவனமாக்கப்பட்டது. அந்த கடல் எங்க இருக்குன்னு சொன்னால் பொலிகண்டியில இருந்து தாளையடி வரை இங்க இருந்து 12 கிலோமீட்டர்ல இருந்து 12 கிலோமீட்டருக்கு அங்கால 20 கிலோமீட்டர் வரையும் அந்த பேங்க் இருக்கு. அது ஒரு பவளப்பாறை ஏரியா. அப்ப அந்த ஏரியாவில தான் மீன்கள் வந்து கூடுதலாக உற்பத்தி ஆகிறது. முட்டையிட்டு குஞ்சு வச்சு உற்பத்தி ஆகிறது. அது தாளையடி துவக்க பொலிகண்டி துவக்கம் தாளையடி வரையும் இருக்கு. இன்றைக்கு அதெல்லாம் பாலைவனமாக்கப்பட்டிருக்கு. கடல் வளத்தை பாதுகாத்து உண்மையின்படி கடல் வளத்தை பார்த்து மீனினத்தை பெருக்க வச்சு நாங்கள் உங்களோட மீனை பிடிச்சாலும் உங்களுக்கு தான் அந்நிய செலவழி வரப்போகுது. மீன்கள் ஏற்றுமதி செய்ய யாருக்கு அந்நிய வச்சு வரப்போகுது. அப்ப இன்றைக்கு மீன் இல்லை. எங்க இருந்து இருக்கிறீர்கள்? சீனா டைம் அங்கே இருந்து அவரை டைம் ஒரு டைம் இறங்கி கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு அதுவும் வந்து ஒரு பழுதுபட்ட மீனை டின்னிலே அடைச்சு அந்த டின் மீன் அழிஞ்ச வருது. எங்கட மக்களுக்கு என்ன டின் மீன் போட்டு நாங்கள் வேண்டி போட்டு நாங்கள் காய்ச்சறோம். மீன் இல்லை. அப்ப இன்றைக்கு அந்த நிலைமைக்கு இந்த நீர்வளத்துறையில இருந்து கடற்தொழில் அமைச்சர்ல இருந்து எல்லாரும் கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்ப ஜனாதிபதி சொல்லி போட்டு போன வசனம் கூடவே இன்றைக்கு நிறைவேற்ற இல்லை. கல்லெடுத்துற உதயசீரன் கணக்கில வந்து மக்களுக்கு முன்னால கேட்டு மக்கள் சொல்ற உடனடியாக நிறுத்தணும் என்று சொல்லி ஓம் என்று சொல்லி போட்டு போனவர் இன்றைக்கு வரை நிறுத்தப்பட இல்லை. அவர் பொட்டிகளோட நிறுத்தத்தான் வேணும் என்று சொல்லி போட்டு போனவர் கடற்தொழில் அமைச்சர் ஆய்வு செய்து அவைக்கு ஒரு இடம் கொடுக்கணும் என்ற மாதிரி தாங்களா ஒரு ஆராய்ச்சி செய்யணுமா? அப்ப முதல் வந்து கடலை பற்றி அறியணும். அதை விட்டுட்டு நீங்கள் உண்மையின்படி இப்படி தேவையில்லாத வசனங்கள் குறைச்சுருக்கிறீர்கள். எங்களோட வந்து போராடுனீங்கள். நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடையக்கில்ல இதே கடற்தொழில் அமைச்சர் வந்து எங்களோட போராட்டத்துல கலந்து உண்மையாக இந்த கடல் வளம் அழியுது. பருத்தித்துறையில நாங்கள் டிஎஸ்எஸ்க்கு முன்னால போராடையக்கில்ல, இந்திய நிலவப்படைக்கு போராடையக்கில்ல இதே கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் கௌரவ் என்று சொல்றதுக்கு இல்ல சந்திரசேகர் அவர்கள் வந்து எங்கிட்ட மைக்க வேண்டி தானே அதுல கோஷம் அளிப்பினவர். உண்மையின்படி கடல் வளம் இஞ்சி அழியுது, இந்த கடல் வளத்தை பாதுகாக்கணும், இந்திய நிலவப்பட ஒரு பக்கம் அளிக்கிறார், உள்ளூர் நிலவப்பட ஒரு பக்கம் அளிக்கிறேன்னு சொல்லி இதே சந்திரசேகர் மைக்க பிடிச்சு கலைச்சவர். டிஎஸ் ஆபீஸுக்கு முன்னால நீங்கள் யாரும் அந்த மீடியாவில் எடுத்து பார்க்கலாம். அப்ப அந்த மீடியா வழியை பார்க்கலாம் இவர் என்ன கத்திரவர்னு தெரியும். ஆனா அன்னைக்கும் ஒரு வசனம் பேசி போட்டு இன்றைக்கு வந்து வேற விதமான ஒரு வசனத்தை பேசி கொண்டிருக்கிறார். உள்ளூர் படகுக்கு நாங்கள் ஒரு இடத்தை ஒதுக்கப்பட்டு அதில் அவைக்கு தொலை செய்யக்கூடிய ஆவண செய்யக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து கொண்டு இருக்கிறோம் சரி. அப்ப நீங்கள் ஆட்சிக்கு வரக்கு ஒரு கதை, ஆட்சிக்கு வந்த அப்புறம் ஒரு கதை. அப்ப இன்றைக்கு உண்மையின்படி யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு இந்த கடற்தொழில் அமைச்சர் யோசிக்கணும். கொஞ்சம் யோசிக்கல. ஒன்றில் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கணும். இதை வந்து மக்களால் தெரிவு செய்யப்படாமல் சும்மா ஒன்றை தூக்கி நியமனப்பட்ட பொருளை போட்டு இன்றைக்கு கடற்தொழில் மக்களை சாடிச்சு கொண்டிருக்கிறீங்க. இந்த கடற்தொழிலுக்கு கூடியவங்க வாராக்கள் எல்லாம் இதைத்தான் செய்யுது. கடற்தொழில் அமைச்சரா வார நீங்கள் சரியான முறையில தடை செய்யப்பட்ட தொழில்களை நிப்பாட்டி மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை பற்றி யார் யோசிச்சிருங்க? உண்மையின்படி இன்றைக்கு வடக்கு மாநிலத்துல 52,000 53,000 குடும்பம் இருக்கு. 2,50,000 மேல தொழிலாளி இருக்கிறான். இன்றைக்கு குறுகிய இந்த உள்ளூர் நிலவப்பட குறுகிய ஒவ்வொருத்தர் 6 ரூபாய். இன்றைக்கு உண்மையை நுழைத்து பார்க்க போனால் ஒரு நிறுவனத்துக்கு 6 டாலர் டிக்குதுன்னு எடுத்துக்கிறேன். ஒரு மீன் கனவை ரால் நண்டு கொள்வனவு செய்யற ஒரு நிறுவனத்துக்கு 6 டாலர். அப்ப ஒரு நாளுக்கு 6 டாலர் நிக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க எங்களோட நிலைமை எங்க போய் நிக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு நிறுவனம் இல்ல, பெரிய பெரிய முதலாளி வேற அவன் சொல்லி ஒவ்வொருத்தருக்கு 3 4 2 சொல்லி டாலர் நிக்குது. ஒவ்வொருத்தர் ஒன்று வச்சு தொழில் செய்யல. எங்கேயோ ஒரு தாக்களை கூட்டி கொண்டு வந்து கூலிக்கு இங்க வச்சு தொழில் செய்யறாங்க. அப்ப இன்றைக்கு எந்த கடல் வளத்தை எவ்வளவு தூரம் அழிக்க முடியுமோ நீங்க அழைச்சு கொண்டு தீபகம் வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடம். எந்த காத்தடிச்சாலும் எந்த புயல் அடிச்சாலும் அது ஒரு ஒதுக்குப்புறமான இடம். ஏதோ ஒரு வழியில ஒதுக்கும். அப்ப மீன்கள் கூடிய வந்து அந்த நீர் ஏரியால ரால்கள் வெளியே போய்க்கல, ரால் நாள்களை பிடிக்கிறதுக்கு இந்த அட்டியை பிடிக்கிறது தான் பெரும் மீன்கள் கரையமானது. அந்த தீபங்களை சுத்தி எவ்வளவு பவளப்பாறைகள் கல்கள் எல்லாம் இருக்கு. அதுகளுக்குள்ள வந்துதான் மீன் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு மீனின பெருக்க பெறுகிறது. உண்மையின்படி யாழ்ப்பாண நீரேரியில கண்டல் மேட்டு பகுதிகள் இருக்கு. அங்க வந்து உண்மையின்படி நண்டு ரால் கடலால் உற்பத்தி ஆகிறது அங்கதான். அதை சுத்தி தான் கடலப்பட்டியை போட்டு வச்சிருக்கிறீங்க. அப்ப எல்லா வழியாலையும் நீங்கள் நாசம் செய்து விட்டுருக்கீங்க. அரசாங்கம் நாசம் செய்யுது. மக்களுக்காக எந்த அரசாங்கமும் சரியான முறையில வேலை செய்யல. சீனாக்காரன் வந்தால் அவனுக்கு பண்டிகை கொடுக்குறீர்கள், எங்கேயோ இருந்து வந்தால் அவனுக்கு கொடுக்குறீர்கள், எல்லாரும் கொடுக்குறீர்கள்.
ஏதோ ஒரு வந்த அது என்னன்னு சொல்றான்னு சொல்லி அது வேற விதமா சொல்லு வாயில வருது அது சொல்லலாது உண்மையின்படி அப்ப யோசிச்சு பாருங்க எந்த ஒரு வார அமைச்சர்னா கடற்தொழில் மக்கள் யார் கரிசனை வச்சிருக்கிறாங்க உண்மையா நாங்கள் கடல் வளத்தை பாதுகாக்கணும் கட்டாயம் பாதுகாக்கணும் பாதுகாத்தா தான் எங்கள் இந்த வருங்கால சந்தடி வாழும் அடுத்தது நாங்கள் இந்த கடற்தொழிலாளர் எங்களுக்கு அந்நிய செலவாளி எவ்வளவு பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி ஒரு தரம் சிந்திக்கல யார் சிந்திக்கிறேன் இதை பற்றி யார் யோசிக்கிறேன் ஒரு தரம் சிந்திக்கவில்லை யோசிக்கவில்லை இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் என்றது 2 தொப்புள் கொடியுரம் என்று சொல்லப்படுது தமிழ்நாட்டு தமிழர்களும் ஈழ தமிழர்களும் இந்த வகையில நியமிக்கப்படுகின்ற அண்மை கால அமைச்சர்கள் எல்லாம் தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள் இதை நீங்கள் எப்படி பாருங்க நியமிக்கிற அமைச்சர்கள் எல்லாம் தமிழர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை எங்க போகணும் ஜனாதிபதியோட கதைச்சு இந்திய அரசாங்கத்தோட நீங்கள் கதைக்கணும் நீங்கள் கதைச்சு அதுக்குரிய முடிவை நீங்கள் எடுக்கணும் இந்திய அரசாங்கத்தோட நாங்கள் போய் கதைக்கலாம் நாங்கள் கதைச்சாலும் முடிவெடுக்க போறது 2 அரசாங்கம் தான் இப்ப இன்றைக்கு 2016ஆம் ஆண்டு காலஞ்சென்ற எங்கட இலங்கை இந்த வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீராவும் இந்தியா அந்த வெளிவிவகார அமைச்சர் காலஞ்சென்ற சுஷ்மா சுவராஜும் அதோட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீரா டில்லியில நீங்கள் போய் எல்லாரும் கலைச்சி பேசி ஒரு ஒப்பந்தம் கொண்டு வச்சிருங்க 2016ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்தை ஏன் உங்களால் நடைமுறைப்படுத்த முடியல நீங்களா போறீர்கள் 2 அரசாங்கம் சேர்ந்து கலைச்சிருக்கிறீர்கள் 2 அரசாங்கம் கைச்சாத்துட்டு இருக்கு இப்படித்தான் கடல் நடக்கணும் இப்படித்தான் செய்யணும் ரோந்து செய்யணும் இடையில 6 மாசத்துக்கு ஒருக்கா மீனவர்கள் சந்திச்சு மீனவர் குழு பேசணும் அடுத்த நீங்கள் ரோந்து நடவடிக்கை செய்யணும் ஏன் உங்களால் செய்ய முடியல தடை செய்யப்பட்ட தொழில் இது கட்டாயமா நிப்பாட்டத்தான் வேணும் என்று சொல்லி 2 அரசாங்கமும் சேர்ந்து கலைச்சுதான் நீங்கள் கைச்சாத்துட்டீங்க அப்ப இன்றைக்கு 2 அரசாங்கம் அதை கொண்டே கிடையில போட்டிருக்கீங்க உண்மையின்படி சரியான மட்டும் பார்க்காம அன்றைக்கு சாணக்கியரோ ரவிகரனாக்கள் கதைச்ச கதைக்கு கடற்தொழில் அமைச்சர் சொல்றார் எல்லாத்தையும் கலைச்சரிகள் இந்திய நிறுவப்பட விட்டுட்டீர்கள் என்று சொல்லி இந்திய நிறுவப்படை அதுல அவர் கதைக்க வேண்டிய அவர் என்ன செய்யணும் இந்திய நிறுவப்பட பிரச்சனை ஜனாதிபதியோட கதைக்கணும் கதைச்சு நீங்க 2 நாட்டோட தான் நீங்கள் கதைக்கணும் அதை விட பாராளுமன்றத்திலே அவைய நீங்கள் இந்திய நிறுவப்பட விட்டுட்டீர்கள் அதான் உங்களது கதை அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு கடற்தொழில் அமைச்சர் எவ்வளவு தூரத்துக்கு சிந்திச்சிருக்கிறாரு சரி இந்த இந்திய மீனவர் விவகாரம் இல்லதான் இந்திய மீனவர் விவகாரத்துல இலங்கைக்கு கடலை பாதுகாக்கின்ற கடற்படை இருக்குதானே இது ஏன் சட்ட ரீதியாக பாதுகாக்கிற நடவடிக்கை இருக்கிறேன் அதை அவர்கள் செய்ய தயங்குகிறார்களா அல்லது என்ன பிரச்சனை அதை எப்படி பாருங்க இந்தியா இழுவப்படைய பிடிக்க சொல்லி நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் செய்றாங்க கச்சேரியை மறைச்சு போராட்டங்கள் செய்றாங்க கடைசியில நாங்கள் விட்டுறாங்க ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எங்களோட ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்தியாவை எதிர்க்க பயப்படுதோ எதிர்க்க முடியாது அது எங்களுக்கு தெரியாது அப்ப நாங்கள் சொன்னாங்க ஒன்றில் அவங்களோட இந்தியாவில் இழுவப்பட எங்கட என்ன காட்டக்கூடாது அப்ப இன்றைக்கு ஏன் பிடிக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இந்தியா எழுவப்படைக்கு எதிரான வழக்கு கொண்டு போய் கொண்டு கொழும்பில மேல்கோட்டில் ஹைகோர்ட்ஸ்ல வழக்கு கொண்டு போய் கொண்டு அந்த வழக்கு தவிர விரதட்ட உடனே 4 இந்தியா படகு பிடிப்பாங்க பிடிச்சபடியா கோர்ட்ஸுக்கு அறிக்கை கொடுக்கணும் நாங்கள் இப்போ இத்தனை டாலரை பிடிச்சிருக்கிறோம் சொல்லி அது இந்த வழக்கு முடிஞ்ச உடனே பிறகு பிடிக்க மாட்டாங்க அப்ப ஏன்னு சொன்ன கோர்ட்ஸுக்கு அறிக்கை கொடுக்க 4 இந்திய பிடிக்கிறாங்க அப்ப நாங்கள் நேவி கடற்படையோட தொடர்பு கொண்டுறாங்க கடற்படையோட தொடர்பு சொல்லியிருக்கல கடற்படை என்ன சொல்லுது தங்களுக்கு அதிகாரபூர்வமான முறையில கடிதங்கள் அனுப்பப்பட்டோடும் இந்த தொழில் தடை இந்த தொழில் செய்தால் பிடியுங்கோ இந்தியா எழுவப்படை எல்லா உடனே அரசு பண்ண கூட தாங்கள் மின்னிட்ட வளத்துல செய்வோம் ஆனா தங்களுக்கு அதிகாரபூர்வமான முறையிலே அது பிடியது ஒன்றும் வர இல்லை இப்படிய சில இடக்கிட நேரங்கள்ல சில நேரங்கள்ல தங்களுக்கு தகவல் வர நாங்கள் பிடிக்கிறது 2 3 படகு நாங்கள் பிடிப்போம் மற்றும் இவங்கள் அதிகாரபூர்வமாக அரசாங்கத்தில இருந்து தங்கள் இந்த கடற்படைக்கு ஒரு தங்களுக்கு கடிதம் வரணும் பாதுகாப்பு செயலகத்துல பாதுகாப்பு அமைச்சர்கிட்ட இருந்து தங்கள்கிட்ட ஒரு கடிதம் வருமா இருந்தால் இப்ப தங்குசி வேல் என்றாலும் சரி இழுவமடி என்றாலும் சரி சுருக்கவேல் என்றாலும் சரி தடை செய்யப்பட்ட தொழில் அத்தனையும் போட்டு தங்களுக்கு ஒரு கடிதம் வருமா என்றால் தாங்கள் நடவடிக்கை இறங்குவோம் அப்படி ஒன்றும் வராமல் தாங்கள் நடவடிக்கை செய்யலாம்னு சொல்லி எங்களுக்கு இதுக்கு முதல் இருந்த கடற்படை அதிகாரி எங்களுக்கு சொன்னவர் இப்போ ஒரு வேறு அதிகாரி வந்திருக்கார் இதுக்கு முதல் இருந்த அதிகாரி இப்ப கொழும்பில பெரியவனா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்ப அவர் சொன்னவர் அப்ப இன்றைக்கு எங்களுக்கு அரசாங்கம் எங்க போயிருக்குன்னு பார்த்தீங்களோ இதுதான் பிரச்சனை இந்தியா எழுவப்பட இப்ப இந்தியாவுக்கு நேற்றைக்கு ஒரு போராட்டம் நடந்தது இந்தியா எழுவப்படக்காக போராட்டம் நடந்தது நாங்கள் இன்றைக்கு எங்கள்கிட்ட வீட்டுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனையை வச்சிருக்கிறோம் எங்கட வீடு நாறிக்கொண்டு இருக்குது அதை நாங்கள் கூட்டி கழுவி துடைச்சு அந்த வீட்டை நாட்டம் இல்லாத ஆக்கணும்னு சொல்லி ஒரு தரம் சிந்திக்கிறாங்க இல்லை பக்கத்து வீட்டுக்கு தான் போறாங்க பக்கத்து வீட்டுல புரிச்சலும் போட்டு அடி போட்டு கொடுக்க அதே இந்த வீட்டுக்கு போய் மூக்கர் உழைக்கிறாங்க நாங்கள் இருக்க நுழைச்சு கையை விட்டுட்டோம் அப்ப நாங்கள் என்ன சொன்னாங்க உள்ளூர் இதோட சேர்த்து உள்ளூர் படகுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா அதுக்குள்ள சில பிரச்சனை என்னன்னு சொன்னால் இன்றைக்கு கொழும்பில அரகல போராட்டம் நடத்துற ஒரு சிலர் கொஞ்சம் பேர் இந்த போராட்டத்தில் கலந்திருக்கிறேன்
நேற்றையான் போராட்டத்துல கொஞ்சம் பேர் கலந்துட்டு இருக்கிறேன். அடுத்தது இந்த போராட்டத்துக்கு மறைமுகமான முறையில சில நாட்டு தூதுவரகங்கள் காசு கொடுத்திருக்கு. எதை சொல்றீங்க? நேற்றைய நடந்த போராட்டத்துக்கு ஆதரவாக அந்த போராட்டத்தை கொண்டு நடத்துறதுக்காக நீங்க குறிப்பிடுகிறீர்கள் வேற நாட்டு தூதுகரங்கள் பண உதவி செய்திருக்கலாம். ஓமோ, அத மறைமுகமான முறையில இது இப்படி ஒரு நடைமுறையில நடந்திருக்கு. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ரெண்டு பகுதி தமிழ்நாட்டு எங்களது உறவுகளும் தமிழ்நாட்டு கடல் தொழிலாளர்களும் எங்கள தொழிலாளர்களும் நாங்கள் ஏற்கனவே ஆரம்ப காலத்த யுத்தத்துக்கு முதல் நாங்கள் ரெண்டு பகுதியும் வடிவாத்தான் தொழில் செய்யறாங்க. அதே பாணியில அதே ரூட்டில அப்ப ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் போட்டு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படும். சில நேரத்துல சில அரசாங்க உத்தியோகத்தர் சில ஆட்களுக்கு நாங்கள் கூடி கலைச்சு இப்படித்தான் செய்யணும்னு சொன்னால் இது ஆளுநரும் அப்படியா ஒருத்தர்களாக தான் கிடக்கு. நாங்கள் ஆளுநரோட கலைத்திருக்கிறோம். அவர் ஒரு மாசத்துக்கு நடவடிக்கை சொல்லி 3 மாசம் ஆச்சு. எந்த விதமான கதையும் இல்லை, எந்த விதமான பதிலும் இல்லை. அப்ப நாங்கள் அப்ப இதுவே யார்கிட்ட போறது? நான் ஜனாதிபதிக்கு உண்மையின்படி நேற்றைக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறேன். எங்கள் இந்த கடற்தொழில் சம்பந்தமாகவும் அடுத்தது வெளி மாவட்டத்திலிருந்து இங்க வந்து அட்டை அனுமதி வழங்க வேண்டாம் தயவு செய்து. இதான சண்டை சோழிகள், இனப்பிரச்சனைகள், அடுத்தது வேற வேற விதமான முறையில இன்னைக்கு கடல்ல தாண்டிருக்கு படகுகள். எத்தனை படகுகள் தாண்டது? அது நேவி இந்த படகுகள் தாண்டு இருக்குது, விடுதலை புலிகள் இந்த படகுகள் தாண்டு இருக்கு. இன்றைக்கு இவங்கள் சுழியோட மாணவர்கள் அதிலே இருந்த ஆயுதங்களை கலட்டி கொண்டு போக மாட்டாங்கன்னு என்ன அறிகுறி இருக்கு? எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவங்க இதுக்குத்தான் இந்த வர்றாங்களோண்டு. சில நேரத்துல அங்கிருந்து சுழியோட மாணவர்கள் இதுகளுக்குத்தான் சுழியோட அட்டேண்ட போர்வேலை இதுகளுக்குத்தான் வர்றாங்களோன்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கு. ஏற்கனவே கஞ்சா கடத்தலாக போய்தான் அங்க ஒரு போட்டு பிடிபட்டது. அப்ப இந்த எவ்வளவு சட்டவிரோதமான தொழிலாக செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு சந்தேகங்கள் வருது. இவங்க என்னத்துக்கு இந்த இவ்வளவுக்கு முண்டி அடிச்சுட்டு வராங்க? கடல்ல தாண்டு இருக்கு, இவ்வளவு பெருமதியான இதுகளெல்லாம் தாண்டு இருக்கு. அப்ப அதுகளை கலட்டி கொண்டு போறதுக்கு தான் வர்றாங்களோ எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். அப்ப இதுக்கே அரசாங்க நடவடிக்கை இல்லை. பிறகு அங்கிருந்து அனுப்பி கொண்டே இருக்கு இந்த முழு பேரு. அப்ப அந்தந்த மாவட்டக்காரருக்கு நீங்கள் அந்தந்த மாவட்டத்திலேயே அனுமதியை கொடுக்கும். ஏன் அப்ப அங்க உள்ளாக்களை இங்கே அனுப்பி நாங்கள் எங்கட மக்களோட பிரச்சனை பரவழைக்கிறீங்க? ஏன் அங்கெல்லாம் அவங்க அட்டை இல்லையோ அங்க பிடிக்கலாமோ? அப்ப நீங்கள் எல்லா கடலையும் நாசமாக்கி எங்கட கடலையை நாசமாக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறீங்க. அங்கே இருந்து நீங்கள் லஞ்சங்களை பண்ணி அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. அப்ப இதுதான் எங்கட பிரச்சனை. அப்ப இப்ப நீதிவளத்துறை கடிதத்தை போட்டு மௌனமா இருக்கு. தடையண்டா தடை செய்ய அடிப்படையில் கடிதத்தை அனுப்பினீங்க. அப்ப எல்லாரும் லஞ்சம், இந்த லஞ்சம் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு. கேட்டா சொல்லிடுற வந்த இடத்துல மாற்றத்தை கொண்டு வரோம், லஞ்சத்தை ஒழிக்கிறோம், ஊழலை ஒழிக்கிறோம் இல்லையா? எங்க மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? எங்க லஞ்சத்தை ஒழிச்சிருக்க? ஏன்னு சொன்னா இந்த இழுவமடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சில அதிகாரிகள் அது புரிய உண்மையின்படி பொறுப்பு வாய்ந்தவர்களும் இதுக்குள்ள லஞ்சங்களுக்குள்ள போயிருக்கின்ற மாதிரி எங்களுக்கு சந்தேகம் ஏற்படும். ஏன்னு சொன்னால் இதைத்தான் முதல் இருந்தாங்களே செய்யல, இப்ப இருக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி வீரதான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா ஒரு தடை செய்யப்பட்ட தொழிலை திருப்பி நீங்கள் ஊக்குவிக்கிறீர்கள் சொன்னால் அப்ப உங்களுக்கு ஏதோ இருக்கு. உங்களுக்கு அதுல பங்கு இருக்கு. நீங்கள் பங்கு இருக்கிற இடத்தால் அதுக்குரிய நடவடிக்கைகள் இறங்காமல் அதை தடை செய்யாமல் அதுக்கு நீங்கள் ஆதரவு வளைக்கிறீர்கள். இன்றைக்கு திருப்பி கடல்ல லைட் எல்லாம் பாய்ச்சி இன்றைக்கு பயங்கரமாக மீன் பிடிக்கிறாங்க. லைட் எல்லாம் கடல்ல பார்க்க முடியாது. திருவிழா மாதிரி லைட் துவங்குறாங்க. அதே மாதிரி சுருக்கு வலை துவங்கிட்டுது. அப்ப சுப்படியே போனா எல்லாம் தடை செய்யப்பட்ட தொழில். அப்ப ஒன்றும் தடை இல்லை. அப்ப மக்கள் என்ன செய்யறது? இதை நம்பி கரையோரம் சிறு தொழில் செய்கிற மக்கள் என்னென்று சீவிக்கிறோம். எதால சீவிக்கிறோம்? எப்படி மீன் கரை வரும்? அப்ப நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் உண்மையின்படி சட்டம் சட்ட நடவடிக்கை சரியா செய்ய தெரியலன்னு சொன்னா உங்களோட பதவிகளை ராஜினாமா செய்யணும். நீங்கள் போயிடும். எங்களால செய்யல, நாங்கள் சட்டத்தை நடவடிக்கை எடுக்க போய்க்கல, இதனால எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது, அதனால எங்களால இந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியல, நாங்கள் பதவியிட்டு ராஜினாமா பாருவோம். இல்லாட்டி நீங்கள் வேற மாவட்டத்துக்கு மாறிப்போம். ஒன்று நீங்கள் சட்டத்தை நீங்கள் அங்கேருந்து படிச்சு வந்த நீங்கள் உங்களுக்கு கடல் என்றா உங்களுக்கு என்னென்னு தெரியாது. நீங்கள் படிச்சுதான் வந்த நீங்கள் கடல் வளத்தை படிச்சு வந்த நீங்கள் படித்து வந்த நீங்கள் இந்த கடல் வளத்தை எப்படி பாதுகாக்கிறன்னு சொல்லி நீங்கள் கொடுத்த மேலதிகாரியா இருக்குன்னா பட்டால் கடல்களை அறிஞ்சிருக்கீங்க. இந்த தொழிலாளர் உண்மையின்படி இந்த கடல் வளம் பாதிக்கப்படுது, உண்மையின்படி இது நிறுத்தத்தான் வேணும் என்று சொல்லி யாராவது நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்க டிஜிக்கு அனுப்பினீங்களோ, கடற்தொழில் அமைச்சருக்கு அனுப்பினீங்களோ, அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்பினீங்களோ? ஏற்கனவே ஆளுநர் சுரேஷ் ராகவன் இருக்கேங்க. சுரேஷ் ராகவன் ஐயா இந்த ஆளுநரா இருக்கேக்கல எல்லாருக்கும் கெடிக்கலை கொடுத்தார். நாங்கள் போய் எந்த நேரம் போனாலும் ஆளுநரை சந்திக்கலாம், உடனே கூப்பிடுவார், கூட கதைப்பார், உடனே வருவார். கரையோரம் எல்லாம் தானே பார்த்தவர்.
அங்க முன தொங்கல்ல இருந்து சொன்னதான் எல்லாரும் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன செய்யணும்னு சொல்லி எங்களை கேட்டு எங்களுக்குரிய சில வேலை திட்டங்களை செய்து தந்தவன். கடல்வான் கிண்டோடு சொல்லி படகுகள் போய் வர பாதை கிண்டோடு சொல்லி உண்மையா 22 லட்சம் ரூபாய் 800 கலெக்டங்களுக்கு வேண்டி தந்தவன். அப்ப நாங்கள் அதுக்குரிய எல்லாம் இங்க இருந்து கடத்துற வரையும் ஒரு 16 படகுகள் நாங்கள் பாதுகாப்பு திருத்திட்டாங்க. அப்ப இன்றைக்கு ஆளுநரையா கூப்பிட்டு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் நீரியல் வளத்துறை எல்லாரையும் கூப்பிட்டு கதையை கேட்கல. உடனே கேட்டார் சுரேஷாவையா கேட்டார், சரி இந்த கடல் வளங்கள் பாதிக்கப்படுறது இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுகளை பற்றி உங்களுடைய ஏதாவது அறிக்கை இருக்கும், அறிக்கை எடுத்தா இந்த பேச கொண்டு வாங்க. ஒரு மூச்சு இல்ல வாயு இல்ல உடனே வந்துறாங்க. அதே மாதிரி அவங்களும் மிஞ்சால வருவாங்க, மிஷின் பிழைச்சா திருத்தி விடுவோம், எண்ணெய் இல்லாட்டி எண்ணெய் அடிச்சு விடுவோம், திசை மாறி வந்தால் தங்க வச்சு சாப்பாடு தண்ணி கொடுத்து அவங்களை திசை காட்டி விட்டுறாங்க. அப்படித்தான் நாங்கள் சகோதரமா தாங்க தொலைச்சிருக்கிறாங்க. சில நேரத்தில் நாங்கள் கொண்டு வர சாப்பாடு அவங்க கொண்டு வாங்க, அவங்களோட சாப்பாட்டை கொண்டு நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். கூடியவங்க நாங்கள் தை மாசி பங்குனி இந்த 3 மாசமும் இந்தியா கரைக்கு போய் தான் தொலைச்சிடுறாங்க. இந்தியா கரையில இந்தியாவில எந்த 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தினால நாங்கள் போய் தொலைச்சிடுறாங்க. அப்ப அதே மாதிரி தான் அவங்களும் சில மாசங்கள்ல எங்களுக்கு கடலுக்கு இங்க வருவாங்க. அப்ப நாங்கள் அப்ப சகோதரமா வடிவாத்தான் தொலைச்சிடுறாங்க. என்றைக்கு இடுவமடித்தவங்க இந்த விசப்பட இடுவமடிகள் துவங்கிச்சதோ அண்டையிலேருந்து தான் பிரச்சனையை துவங்கினது. நாங்கள் போய் வில விடையினால் நிறைய வந்து வெட்டுறாங்க, அவங்க வெட்டுறாங்க, இவங்க. அப்ப நாங்கள் சில இடத்துல அங்க போறது அந்த நாளுகள் பார்த்து அவங்க 3 நாள் வருவாங்க, 3 நாள் வரமாட்டாங்க. அப்படியாக ஒரு நாளுகள் பார்த்தா நாங்கள் இந்தியா கரையை போய் தொழில் பார்த்துறாங்க. ஆனா இப்ப அங்க போயிடலாம். அது ஏன்னு சொன்னால் கோட்டப்பட்டினம், அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், நாகப்பட்டினம், கேரக்கால் இவங்க எல்லாம் தங்கி நின்று தொழில் செய்யறாங்க. இவங்கள் வந்து தங்கு கடலாம் வந்து மாசக்கணக்கில் 15 நாள் 20 நாள் மாசக்கணக்கில் தங்கி செய்யறாங்க. தங்களை தொழிலை செய்து கொண்டு பகல்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தங்களை எல்லைக்குள்ள போறாங்க. இதை வந்த உடனே எங்கட எல்லைக்குள்ள எங்க கரையில 3-4 கிலோமீட்டர் வந்து தொழில் செய்யறாங்க. அப்ப இப்படியாக அந்த கட்டத்துல இன்றைக்கு பிரச்சனை பெருசாயிட்டுது. அப்ப இன்றைக்கு நீங்கள் 2016ஆம் ஆண்டு சட்டத்தை அன்றைக்கே நடைமுறைப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு இந்தியாவிலே இழுவமடி தொழில் எல்லாம் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கும். இலங்கையிலே வந்து ஒன்றுமில்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனா டெண்டர் அரசாங்கம் வந்து தவறுறது. இப்பவும் அந்த சட்டத்தை எடுத்து நீங்கள் பார்க்கலாம், தூசி தட்டி போட்டு பிரிச்சு பார்க்கலாம், படிச்சு பார்க்கலாம். அது எல்லாருக்கும் விளங்குவது தெரியாது. சில பேருக்கு தமிழ் நான் விளங்கும், சில பேருக்கு இங்கிலீஷ் கதைக்க விளங்காது. அப்படியாக ஒரு ஆக்கள்னாலும் பெண்கள் இடத்துல இருக்கிறேன். அப்ப இதுக்காக நாங்கள் வந்து என்ன செய்யறோம், இன்றைக்கு கத்தி கொண்டுதான் இருக்கிறோம். எங்கட முதல் வந்து எங்கட வளத்தை நாங்கள் பாதுகாப்போம். எங்கட இலங்கையில உள்ள எங்கட வளத்தை பாதுகாப்போம். இன்றைக்கு கல்பட்டியில வந்து சோழருக்கு எதிரான முறையில வழக்கு போட்டு அது தடை செய்யப்பட்டு இந்த தொழில் செய்யலான்னு சொல்லி அங்க உள்ள 23 படகுகளை நிறுத்தப்பட்டது 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 3வது வருஷம் ஆகுது. கல்பட்டியில புத்தளங்கோட்ஸ்ல வழக்கு போட்டு புத்தளங்கோட்ஸ்ல ஒரு கோட்ஸ்ல வழக்கு போட்டு இன்றைக்கு 2.5-3 வருஷம் ஆகுது. அங்க ரோலர் நிப்பாட்டி அதே சட்டம் ஏன் இந்த நடைமுறையில இல்லை. இப்ப இலங்கையில 2 சட்டம். அப்ப அவையே பிரிக்கிற போனக்கு எங்களது இடம் தமிழீழம் என்றும் தங்கள இடம் மங்காளி என்று சொல்லி பிரிக்கிற போனக்கு ஏன்னு சொன்னால் புத்தளங்கல்பட்டிக்கு ஒரு சட்டம், இந்தியால யாழ் மாவட்டம் வடமாகாணத்துக்கு ஒரு சட்டம். அப்ப சரியான அரசாங்கம் என்று சொன்னால் சரியான முறையில நடைமுறைப்படுத்தணும். அப்படி அங்க தடை செய்திருக்காங்களா அந்த தொழில் இங்கேயும் தடை. அப்ப இந்த உள்ளவன என்ன செய்யறாங்க, லஞ்சம் கோடிக்கணக்கில் லஞ்சம் பண்றாங்க. லஞ்சத்தை வண்டிக்குள்ள பிரிக்கிறது. அவருக்கு கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம், இந்தியாவில் இவருக்கு 1/4 பங்கு, அவருக்கு 1/2 பங்கு, அவருக்கு 3/4 பங்குன்னு பிரிச்சு தங்கட போக்க தங்கட வருமானத்தை செய்யறாங்களே தவிர எங்களது மக்கள் இந்த கடல் வளம் பாலடையுது, அழியுது, எங்களோட மீன் வளம் இல்லாமல் போகுது, இதால நாடு சீரழியுது, அப்படி ஒரு சிந்தனையும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. அப்ப அதனாலதான் இன்றைக்கு எங்களுக்கு இது இவ்வளவு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கு. அப்ப இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஒரு மீனவற்ற பிரச்சனை இன்றைக்கு அரசியலாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒரு மீனவற்ற பிரச்சனை நேற்று நடந்த போராட்டம் அரசியலாக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் அரகல போராட்டம் நடத்துறவங்க இந்த போராட்டத்துல கலந்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் இது இந்த விளக்கம் எங்களுக்கு விளங்கியது. இது இந்த தன்மை எங்களுக்கு தெரியும். அரகல போராட்டத்தை முன்னின்று நடத்தியது யார்? முன்னின்று நடத்தியது நாங்கள் வந்து அங்க போராட்டத்துக்கு போயில கலந்து கொள்ளே இல்லை. இது வந்து தீவிர மக்களாலதான் இந்த முன்னின்று நடத்தப்படுதுன்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சாங்க. ஆனா அதுல இவர்கள் கலக்க வேண்டியது காரணம் என்ன? நேற்றைய போராட்டத்தில் கொழும்பிலே அரகால போராட்டத்துல பங்கு பற்றினார்கள். அதுல கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் மீடியால இல்லையோ? மீடியால நான் பார்த்தேன். அரகல போராட்டத்தில் அங்க கலந்து கொண்டவர்கள் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் அப்ப இன்றைக்கு அங்க இந்த கடத்தொலை அரசியலாக்கப்பட்டது. அரசியல்வாதிகள் மூந்திருக்கிறாங்க. திட்டமிடப்பட்டுதான் இது நடந்திருக்கு. திட்டமிட்ட செயல் இது திட்டமிட்ட ஒரு செயல். திட்டமிடப்பட்டுத்தான் இது முதல் வந்து வடநாட்சி பகுதியில வந்து இந்த கூட்டத்துக்கு ஆக்களை வரவழைச்சு ஒரு அது கொத்துக்கொள்ளையில போகல பிறகு டப்பாண்டு பெல்கி அடிச்சு தீவகங்கள். அப்ப தீவகங்களுக்கு போய்க்கல உங்களுக்கு காசு தரலாம்னு சொல்லி இதுக்கு பின்னால
சில வெளிநாட்டு சக்திகள் ஊந்து சக்தியா இருந்து கொண்டுதான் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அப்ப இன்றைக்கு இந்த போராட்டம் என்ன வடிவத்துல மாறி இருக்கு? நாங்கள் அந்த போராட்டத்தை நான் பிழை என்று சொல்லல, போராடுற மக்களை பிழை என்று சொல்லல. ஆனா எங்களோட போராட்டம் அரசியலாக்கப்பட்டது. குறிப்பாக சொல்ல போனால் யாழ் மாவட்ட மக்களுடைய கடலோரம் அரசியல் விவாதமடையாக ஆக்கப்பட்டிருக்கிறார். கட்டாயமா. ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவரும் மாறி மாறி அமைச்சர்கள் உண்மையின்படி சிங்கள அமைச்சர்